ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகழகான ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அழகான ஒரு வேல் டாலர் பார்க்குறோம். வேல் டாலர் வந்து ஃபார்மிங் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு சிகப்புகள் மட்டும் வச்சுருக்குறாங்க அதில். அதே போல் செயினும் வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டு போலவே சூப்பராக இருக்குது. இந்த வேலோட டிசைன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. ஒரு தாமரை மாதிரி இருக்குது, அதில் பட்டை போட்டிருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம விநாயகர் டாலர் பார்த்துட்ருக்கோம். விநாயகர் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்காக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ் செயினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அம்மன் காசு மாலை. இந்த காசு மாலை வந்து ஒரு காசு 2 செயினோடு வருது. ரெட்டவடம் செயின் மாதிரி இருக்கும். நடுவில் காசு இருக்குது. காசில் வந்து அம்பாளோட முகம் பதிச்சிருக்காங்க. மகாலட்சுமி அம்பாளோட முகம் பதிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. முகம்னா உருவமே இருக்குது. அந்த சுவாமி வந்து தாமரை மேலே உட்காந்துட்ருக்கிற மாதிரி ஒரு உருவம் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கோல்டு மாதிரியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மாடல். அந்த காலத்தில் வந்து கோல்டில் போட்டிருந்த அதே மாடல் தான் இப்போ வந்திருக்கிறது. அடுத்தது வந்து தாலிக்கொடி, முறுக்கு செயின்னு சொல்லுவோம் இல்லையா? முறுக்கு செயின், ரோப் செயின். இது வந்து தாலிக்கொடி. இது தான். இதில் தான் வந்து மாங்கல்யம்லாம் கோர்த்து போட்டுக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு செயின் இது. இது வந்து 3 சைஸில் இருக்குது. அதாவது மெலிசாக இருக்கும், தின்னாகவும் இருக்கும், மீடியம் சைஸ்லேயும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். ஒரு 2 பவுனு, 3 பவுனு, 5 பவுனு அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததாக அழகான ஒரு கல் வச்ச தோடு, சின்னதாக ஒரு ட்ராப் தொங்குற மாதிரி. இந்த ட்ராப் மாதிரியும் இல்லை, அதுக்குள்ளேயுமே கூட ஒரு சிகப்பு கலர் கல் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது தசாவதாரம் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயினு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் தசாவதாரம் செயின். நல்லாயிருக்கு அழகாக. இந்த செயின்லேயே வந்து நம்ம வந்து 8 பிடியும் போட்டுக்கலாம், 10 பிடியும் போட்டுக்கலாம். 10 பிடி செயினை போட்டு அதில் ஒரு டாலர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்கும். அடுத்ததாக வந்து ரெட்டை வடம் முகப்பு செயின். ஒரு அன்னம் போட்ட மாதிரி வர ஒரு முகப்பு. இதில் வந்து ரெட்டை வடம் செயின் போட்டிருக்காங்க. செயினும் வந்து பட்டை செயின் தான் போட்டிருக்கோம். நல்லாயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்ல ட்ரெடிஷ்னல் மாடல் தான் இதெல்லாம். இது ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம்னு வச்சுங்களேன், இது ஒன்று மட்டும் போட்டாலே போதும். கழுத்து நிறக்க இருக்கும். ரொம்ப அழகான டிசைனில் செயின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது வந்து வளையல் வந்து ஐம்பொன் வளையல், பியூர் ஐம்பொன் வளையல். இது பாலிஷ் போடாத ஐம்பொன் வளையல். இந்த மாடலில் 24, 26, 28 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்ன சைஸோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதில் சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இலையும் பூவுமா டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. இதில் வந்து பியூர் ஐம்பொன். நம்ம என்ன கலரில் கையில் போடுறோமோ அந்த கலரை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே தான் இருக்கும், அந்த கலர்லேயே தான் இருக்கும். ஐம்பொன் வந்து நம்ம உடம்புல ஒரு மெட்டியாவோ மோதிரமாவோ வளையலாவோ போட்டுக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க உங்கள் சைஸ் என்னன்றதை சொல்லி கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு அழகான கொலுசு. கொலுசு பாருங்கள், அப்படியே பூ மாடலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. காலில் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கொலுசோட டிசைனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலுசு வாங்கி போட்டுக்கலாம். சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அழகான கொலுசு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு அழகான கொலுசு. கொலுசு பாருங்களேன், இது ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கனமான கொலுசு இல்லை, தட்டை தட்டையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இது. இலை மாடலில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இலை மாதிரியே தான் மெலிசாவும் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு மாடல். சூப்பரான டிசைன் கொலுசு. வேணுங்கிறவங்க என்ன சைஸ் அப்படின்றத சொல்லி வாங்கிக்கோங்க. பல பல பலன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு மாடல் கொலுசு. இந்த கொலுசுலாம் வந்து அடல்ட் சைஸ் தான் இருக்கும், சின்ன சைஸில் இருக்காது. பெரியவங்களுக்கு என்ன சைஸோ நீங்கள் அந்த சைஸ் என்னன்றதை சொல்லி வாங்கிக்கலாம். இது வந்து அடுத்ததாக வந்து மாங்கல்யத்தில் போடுவோம் இல்லைங்களா, அந்த காசு. இப்போ மாங்கல்யம், குண்டு காசுலாம் போடுவோம் இல்லையா, அந்த காசு வந்து அப்படியே அம்பாள் முகம் பதிச்சது. கஜலட்சுமி அம்பாள் இருக்காங்க, அம்பாள் நடுவில் இருக்காங்க, 2 பக்கம் யானை இருக்குது, தாமரையில் அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி. அப்படியே அச்சு அசல் தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து குழாயில் வந்து 3 டிசைன் இப்போ நம்ம மாடல் காமிச்சிருக்கோம். ப்ளைன் குழா இருக்குது, நெருக்க வரியாக இருக்குது, அந்த சைடு வந்து கொஞ்சம் கூடு பெரிய பெரிய கூடாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. எந்த குழா வேணுமோ நீங்கள் வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம். குழாயிலே இது ஒரு மாடலில் இருக்குது பாருங்கள். இந்த மாடல் குழா வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து குண்டு, அந்த மாங்கல்யத்து பக்கத்துலேயே போட்டுக்குவோம் இல்லையா, அந்த குண்டு. குண்டுமே அந்த டிசைன்லாம் பாருங்கள், தங்கத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே செஞ்சுருக்காங்க. தங்க டிசைன்லேயே தான் இருக்குது. மாங்கல்யம் வந்து நம்மக்கிட்ட எல்லா டிசைனுமே இருக்குது. பெருமாள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. சொக்கர் மீனாட்சி தாலி இருக்குது. இந்த மாதிரி மாடலும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இருக்குது, டிசைன் வச்சுருக்கீங்கன்னா கூட எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் ஒரு மாதிரி டிசைன் காசு இருக்குது பாருங்கள். இது வந்து யானை இல்லாமல் வெறும் அம்பாள் இருக்கிற மாதிரியும், மேலே வந்து மாங்காய் டிசைன் இருக்குது. இது வந்து குண்டு, ஒரு குண்டு மாடல் பார்த்தோம்ல, அதே போல் இது ஒரு மாடல் குண்டு. இந்த மாடலும் வந்து கோல்டில் வர மாடல் தான். இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வாழை சீப்பு மாடல் கூட இருக்குது, நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதை வந்து ஃபோட்டோ போடலை, இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது இது வந்து இந்த கிறிஸ்டின்ஸ் போடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு தாலி. இந்த மாடலும் இருக்குது நம்மக்கிட்ட, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக காமிச்சிட்ருக்கிறது வந்து ஒரு பட்டத்தோடு. இந்த பட்டத்தோடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப சூப்பர். மேலே வந்து ஒரு வெள்ளை கல் வச்சுருக்காங்க, நடுவில் ஒரு சிகப்பு கலர் கல் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, நல்லா விசிறி மாடல் தோடு. அப்படியே வந்து ஜிஆர்டி கோல்டு மாடல்லையே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக கல் வச்ச முகப்பு செயின், பால் செயின். அந்த 3 பால்லையுமே கல் வச்சுருக்காங்க. சைட்லேயும் 2 சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பால் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. செயினும் வந்து அருணாக்குடி மாடல் செயினில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா கோல்டு மாடல்லே இருக்குது. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு வாங்கிக்கலாம். வளையலாக இருந்தால், கொலுசாக இருந்தால் நீங்கள் வந்து சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்கிக்கலாம்.